Hello friends, welcome to Kalaivani's kitchen. நம்ம சேனல்ல இன்னைக்கு ரொம்ப டிஃபரண்டா அவல் அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது நல்ல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி, டின்னர் ரெசிபியாவும் செய்யலாம். அதே டைம்ல ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. வாங்க फ्रेंड्स, இப்போ இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த அவல் அடைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பவுல்ல 1 கப் வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம். இந்த அவலை நல்லா 2 தடவை வாஷ் பண்ணிட்டு இப்போ இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி ஊற வச்சிடலாம். அவல் எப்பயுமே சீக்கிரமாகவே ஊறிடும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷத்தில் இது நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை இப்போ கையாலேயே நல்லா பிசைஞ்சிக்கலாம். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. அடுத்ததாக 3/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்னதாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 2 டீஸ்பூன் எண்ணெய். இப்போ இந்த எல்லா பொருளையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். அதே மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கப் தண்ணி அவலை ஊற வைக்கும்போது சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம பிசையும் போது இன்னும் எப்படியும் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி தேவைப்படும். நீங்கள் பிசையும் போது எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், இந்த அடைக்கு 1 கப் தண்ணி தேவைப்படும். இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். நான் 1 கப் தண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி தான் மிச்சம் இருக்குது. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி ஊற வச்சிடலாம். இன்றைக்கி நான் உங்களுக்கு 2 மெத்தடில் எப்படி இந்த அடையை தட்டுறதுன்னு செஞ்சு காமிக்கிறேன். இந்த அடையை நம்ம அலுமினியம் ஃபாயிலோ இல்லை வாழை இலையோ இல்லை பால் கவர் எதில் வேணால் தட்டிக்கலாம். வாழை இலையாக இருந்தால் நம்ம தோசை தவாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இன்றைக்கி வாழை இலை கிடைக்கல, அதனால நான் அலுமினியம் ஃபாயிலில் தட்டி காமிக்கிறேன். இந்த அலுமினியம் ஃபாயிலில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிக்கோங்க. எண்ணெயை தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவை எடுத்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம உள்ளங்கையாலேயே நல்லா ரவுண்டாக தட்டிக்கோங்க. அதே மாதிரி எப்பயுமே அடை தட்டும் போது கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சிட்டு தட்டணுன்னா நம்மளுக்கு தட்டுறது ஈஸியாக இருக்கும். இந்த அடையில் நீங்கள் முருங்கைக்கீரை சேர்த்து கூட செய்யலாம். ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு தோசைக்கல்லை சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அடையை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம கையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த அடை நம்ம கடலை மாவு சேர்த்து செஞ்சுருக்கோம், அதனால் இது நல்லா வேக வச்சுக்கணும். அப்படி இல்லைன்னா கடலை மாவோட பச்சை ஸ்மெல் வர மாதிரி இருக்கும், அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த அடை பார்த்திங்கன்னா நம்ம ராகி அடை மாதிரி தான், நம்ம சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரெடி பண்ண உடனே நல்லா சூடாக சாப்பிட்ருங்க. அடை இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ அடுத்ததாக ஒரே டைம்லேயே எப்படி நம்ம நிறைய அடைகளை ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவுலேருந்து ஒரு உருண்டை மாவு எடுத்துக்கோங்க. தோசைக்கல் சூடாக இருக்கும், அதனால் கை தோசைக்கல்லில் பற்றாமல் பார்த்து கேர்ஃபுல்லாக தட்டிக்கோங்க. நம்ம ராகி அடை தட்டுற மாதிரி தான். இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக தட்டி விட்டுருங்க. அதே மாதிரி அடை ரொம்ப திக்காக தட்டாதீங்க. கடலை மாவு சேர்த்துருக்கோம், அதனால் வேகிறதுக்கும் ரொம்ப டைம் எடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் மெலிசான அடையாக தட்டிக்கோங்க. நம்ம இதே மாதிரி இன்னும் 2 அடைகளையும் தட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய தோசைக்கல்லாக இருந்ததுன்னா ஒரே டைமில் நம்ம 4 அடை கூட ரெடி பண்ணிக்கலாம். இட்லி தோசை மாவு இல்லாத டைம்லையோ இல்லை டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டோ டின்னரோ செய்யணுன்னா இந்த அவல் அடை நல்ல ஒரு பர்ஃபெக்ட் டிஷ். அதே மாதிரி செய்கிற டைம் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம ரொம்ப ஒரு டேஸ்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிடலாம். இப்போ இந்த 3 அடையும் தட்டியாச்சு. இதுக்கு தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வெந்த உடனே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட அவல் அடை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் என் கூட ஷேர் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன்.